अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाह व अला आलिहि व अस्हाबी अजमाइन अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बि ज़िदनी इल्मन नाफ़िया रब्बि हब ली हुक्मा। अस्सलामु अलैकुम या रसूल अल्लाह, अस्सलामु अलैकुम या हबीब अल्लाह, अस्सलामु अलैकुम या रहमतुल लिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய ஸ்தாபக நிறுவனர், அதனுடைய தலைவர், எங்கள் எல்லாருடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி நிசார் உஸ்தாத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அடங்காத அல்லாஹ்வுடைய அருட்படையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதுடைய முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்களுக்கும், மிக அழகாக இந்த புர்தாவை, இந்த மௌலூதை ஓதி கொண்டிருக்கக்கூடிய, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் ஆலிம் பெருமக்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்காக வந்திருக்கக்கூடிய ராஜகிரி தாவூத் பாஷா கல்லூரியினுடைய தாளாளர் அருமையண்ணன் தாவூத் பாஷா மற்றும் அத்தாயி குழுமத்தோடு இணைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரிய சகோதரிகள், விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அத்தாயி குழுமத்தில் அத்தாயி பிள்ளைகளோடு இருப்பது என்பது என்னுடைய கல்லூரி காலத்தை நான் நினைவு கொள்வதை போன்று உஸ்தாதுடைய மாணவியாக அப்படியே இருந்திருக்க கூடாதா என்ற ஏக்கம் தரக்கூடிய மேடைகள் இந்த மேடைகள். ஏன் அதெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம்? அதே ஏஜில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எல்லாம் வச்சிருக்க மாட்டானா? உஸ்தாதுமார்களுடைய பாடங்களை கேட்டுக்கொண்டே அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நிரந்தரமாக வழங்கி இருக்க மாட்டானா என்ற ஏக்கம் தரக்கூடிய மேடைகள் இந்த மேடைகள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய அருள்கொடையை வழங்கி இருக்கக்கூடிய நமக்கு எல்லோருக்கும் முதல் கடமையாக இந்த மீலாது சமய நல்லிணக்க மாநாட்டில் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்வது. அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கு ஈடு இணையாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளம் தலைமுறையினர்கள் மத்தியில் மிகவும் குறைந்து கொண்டு வரக்கூடியது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், எஸ்பெஷலி ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உஸ்தாதுமார்களுடைய கடமைகள் குறைந்து கொண்டு அவர்கள் நம் மீது காட்டக்கூடிய பொறுப்புகளுக்கு குறைத்து கொண்டு வராங்க. அதே போல பிள்ளைகளுடைய உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்களுக்கு காட்ட வேண்டிய கடமைகளை, பெற்றோர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய முஹப்பத் என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் குறிப்பாக அத்தாயி மாணவ மாணவியர்கள் அதிகமாக பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இங்கே இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் மனசுக்கு ரொம்ப தைரியம் வருது. ஏன்னா வெளியில் பார்க்கக்கூடிய ஃபித்னாக்கள், ஃபசாதுகளோடு நாமெல்லாம் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் மனசுக்கு இன்னும் இந்த மனித குலம் இன்னும் எவ்வளவு கீழே விழும் என்ற ஒரு சந்தேகத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறை திருக்குர்ஆனுடைய அந்த நினைவூட்டல், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், நிச்சயமாகவே அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இளைஞர் பட்டாளத்தின் மீது நம்பிக்கையை வைத்து நமக்கு நினைவூட்டுகின்றார். இந்த நினைவூட்டல் என்பது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் சூரா அல் கஹஃப் ஓதும் பொழுது தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹீரோக்களாக காட்டுவது என்பது பெரிய பெரிய அறிஞர்களையோ அல்லது பெரிய மகான்களையோ பெரிய பெரிய நபிமார்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லி விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ்வை சொல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்கள்.
நீங்க எல்லாம் வந்து நம்முடைய உஸ்தாதுடைய மாணவ மாணவியர்கள் ஒரு புள்ளி வச்சாலே நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. கோடு ரோடெல்லாம் தேவையே இல்லை, நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கிட்ட வந்து அவர்களை மற்றவர்கள் மத்தியிலே மட்டமாக காட்ட வேண்டும் என்று 3 கேள்விகளை அவர்கள் வைத்தார்கள். யூதர்கள் எல்லாம் சேர்ந்து தயாரித்து அனுப்பியிருக்கக்கூடிய அந்த தூதர் கூட்டம் வந்த பொழுது கேள்வி கேட்ட அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி என்பது அந்த குகையில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற கேள்வி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கொஞ்சம் நேரம் தாமதித்து பதிலை அனுப்புகின்றார். அல்லாஹ்வுடைய வஹி வருது. அதற்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரம், உங்க எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும், அதிகமா சொல்லணும்னு தேவையில்லை. ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது என்பது எவர் ஒருவர் கஹாஃபனுடைய முதல் 10 அத்தியாயங்கள் அதை மரணம் செய்து கொள்கின்றாரோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதே போல ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் கஹாஃப் ஓதும் பொழுது அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்றாங்க. சரி, கஹாஃபனுடைய ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தோன்னா, அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய நபியை பற்றியோ அல்லது சாதனை படைத்தவர்களை பற்றியோ பெரிய பெரிய அதிசயங்களை காட்டியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லல. அந்த சாராம்சம் அல் கஹாஃபனுடைய சாராம்சம் யாரை நோக்கி இருக்குன்னா, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், இளமை பட்டாளம். சுப்ஹானல்லாஹ், இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கஹஃபில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய முகங்களை தான் நான் பார்க்கிறேன். அல்லாஹ் யாரை காட்டி நமக்கு முன்மாதிரியாக சொன்னானோ உங்களுடைய முகங்களை பார்க்கும் போது அவர்களை நினைவு கொள்கின்றேன். அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அதனுடைய ஹீரோக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவர் யங் பாய்ஸ், டீனேஜர்ஸ். உலமா பெருமக்கள் வந்து விளக்கமா சொல்றாங்க, தேவர் டீனேஜர்ஸ். அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட காலகட்டம்! அவர்களுக்கு எதிர்த்து அவருடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு எதிர்த்து அவருடைய சொந்தக்காரர்கள், அவர்களுக்கு எதிர்த்து அந்த ஊர் மக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் எதிர்த்து இருந்த பொழுது இந்த நண்பர்கள் பட்டாளம், அந்த குகைக்குள்ளே சென்ற நண்பர்கள் பட்டாளம் அல்லாஹ்வுக்காக அவர்கள் நின்றார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்குவோம் என்று அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள். அவர்களை தான் அல்லாஹ் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா காட்டுறான். எப்படிப்பட்ட அதிசயத்தை அல்லாஹ் அவர்கள் மீது நமக்கு காட்டுறான்னு பாத்தீங்கன்னா, சூரா கஹஃப்ல அருமை கண்மணிகளே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக அதை வர்ணிப்பான். எனக்கு இருக்கக்கூடிய அருகதை, பெரிய அருகதையெல்லாம் இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு இல்லை. ஒண்ணு உஸ்தாதுடைய மாணவி, அடுத்தது திருமறை திருக்குரானை முதலில் தமிழில் மொழிபெயர்த்த அல்லமா அப்துல் ஹமீது பாக்ரியுடைய பேத்தி என்ற அந்தஸ்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த தமிழ் தர்ஜுமா நீங்க பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அதில் தமிழில் படிக்கும் போது அழகாக வர்ணிப்பார்கள். என்னுடைய தந்தையார் மறைந்த சிராஜுல் மில்லத் ஆக்கா அப்துல் சமத் சாஹிப் அடிக்கடி அதை பத்தி நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த இளைஞர் பட்டாளம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக எதிர்த்து நின்றவர்கள், அல்லாஹ்வுக்காக என்று அவர்கள் உறுதிப்பாட்டோடு இருந்தவர்கள், அரசனை எதிர்த்து, பெற்றோரை எதிர்த்து, உறவினர்களை எதிர்த்து, நண்பர்களை எதிர்த்து ஒரு சிறு கூட்டம். அந்த கூட்டத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்னு அவ்வளவு அழகா அல்லாஹ் வர்ணிப்பான். அவர்கள் அந்த குகைக்கு எதிரிலே போகின்றார்கள், நம்முடைய நம்முடைய உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடி போறாங்க. குகைக்கு எதிரிலே நின்று கொண்டு கொஞ்சம் நீங்க இது பெரிய கூட்டம், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் சொல்ல முடியாது, ஸ்ட்ரக்சர் கோ. அந்த குகை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குகைக்குள்ள வெளிச்சம் இருந்திருக்குமா, அந்த குகைக்குள்ள காற்று இருந்திருக்குமா, அந்த குகைக்குள்ள வந்து வசதி இருந்திருக்குமா? ஆனா அந்த குகை வாசலில் நின்று கொண்டு இந்த இளைஞர் பட்டாளம் அல்லாஹ்விடம் கையேந்தது. என்ன துஆ செய்றாங்க? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. சூரா கஹஃப்னுடைய 10வது வசனம், 10வது ஆயத்தில் இதை அல்லாஹ் பதிவு செய்றான். யாருடைய வார்த்தைகள்? பெரிய மகான் இல்ல, தூதர்கள் கிடையாது, பெரிய படித்தவர்கள் அறிஞர்கள் கிடையாது, இளம் வயதினர்கள், உங்களை போன்றவர்கள், இந்த பிள்ளைகளை போன்றவர்கள். அந்த வயதுடைய அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் அந்த வார்த்தைகளை பொருந்தி கொண்டான், அல்லாஹ் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான். கயாமத் வரைக்கையில சொர்க்கத்தில் கூட ஓதப்படக்கூடிய திருமறை திருக்குரானில் யாரும் மாற்ற முடியாத அந்த ஆயத்துகளில் இந்த இளம் தலைமுறையினர்கள், அந்த இளம் நண்பர்கள், அந்த இளம் கூட்டத்தார்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் திருமறை திருக்குரானில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்து.
சூர தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய சூர கஹஃபினுடைய தலை, the peak of all the entire சூரா. இந்த வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகள் யாரிடமிருந்து வந்தது? இந்த இளம் தலைமுறையினரிடம் வந்தது. அவர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு ஸ்பெஷல் மர்சி கூடாது, ஸ்பெஷலா ரஹமத் அனுப்பு, என்னுடைய காரியங்களை எங்களுக்கு லேசாக்கு, எங்களுக்கு எளிமையாக்கு, என்னுடைய காரியங்களை எங்களுக்கு வளைச்சு கொடு. அப்ப அவர்கள் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். அருமை கண்மணிகளே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தான். அந்த குகையில எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தூங்க வச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? எத்தனை ஆண்டுகள் தூங்கினார்கள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். குகைக்குள்ள சென்று அந்த இளைஞர் பட்டாளம் எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ் தூங்க வச்சான்? என்னமா 309 years. சுபான் நம்ம இப்ப சொல்றோம்ல, ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், இப்ப போய் தூங்குறேன்னா யாருமே எழுப்ப கூடாது. ரொம்ப டென்ஷன்ல இருந்தா என்ன சொல்றோம்? நல்லா போய் தூங்கி முழிக்கணும்ன்றோம். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தூங்க வைத்தான். எத்தனை ஆண்டுகள் தூங்க வைத்தான் என்றால், அல்லாஹ் அதிசயத்தை பதிவு செய்கிறார் திருமறை திருக்குறானில். நான் அவர்களை 309 ஆண்டுகள் தூங்க வைத்தேன். இப்போ சயின்டிபிக் ரிசர்ச் தானே லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். அப்ப சொல்றாங்க, தூங்கினா நம்ம பிறண்டு தூங்கினாதான் பேரலைஸ் ஆக மாட்டோம் அப்படின்றாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை திருக்குறானில் பதிவு செய்கிறார் சூரா அல் கஹஃபில். நான் அவர்களை புரட்டி போட்டு தூங்க வைத்தேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அந்த சூரியனுடைய வெளிச்சம் அவர்கள் மீது படணும், ஆனா அவர்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெளிச்சத்தை வரக்கூடிய வசதியை நான் செய்து கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். அதை நீங்களாம் படிக்கணும். எங்க தந்தையார் சொல்லுவாங்க, குரானை சும்மா அப்படியே ஓதாதீங்க, லிவ் வித் தி குரான் அப்படின்னுவாங்க. டேஸ்ட் தி குரான். சும்மா புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அதை நீங்க உணரணும், அதனோடு வாழணும். இட்ஸ் a living miracle of Allah subhanahu wa ta'ala. இது அருமை மாணவ செல்வங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டத்தின் பொழுது கேள்வி கேட்ட பொழுது அதற்கு எல்லாமே அல்லாஹ் மக்ரு வ மக்கரல்லாஹு வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். சூழ்ச்சியாளர்களுக்கு எல்லாம் சிறந்தவன் அல்லாஹ்வுக்கு ஈடாக யாருமே கிடையாது. அப்ப இந்த ஒரு எபிசோடு மத்தியில நான் வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு the world needs good leaders. இன்னைக்கு லீடர்ஸ் இல்ல, ஐகான்ஸ் இல்ல, தேடுற யாரோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இப்படிப்பட்ட மாநாடுகளின் மூலமாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. Here are our icons. Each one of you are a leader. Each one of you are a hero. சாதாரணமான ஹீரோ இல்ல, ஜீரோக்களை ஹீரோக்களாக ஆக்கக்கூடிய தன்மை, ஆற்றல், கல்வி, திறமை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதுதான் இப்படிப்பட்ட சமய நல்லிணக்க மீளாத மாநாடுகள். அப்படித்தானே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதைத்தான் இந்த மீளாத மாநாடுகளில் நமக்கு தொடர்ந்து மற்றவர்களுக்கும் வலியுறுத்தக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இதை எப்படி பின்பற்றலாம், நாம் இதை மற்றவர்களுக்கு எப்படி எத்தி வைக்கலாம். ஏன்னா நம்முடைய மார்க்கம் has not created us to be selfish. இன்னைக்கு எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐபேட், ஐபாட் எப்படி வந்துகிட்டு இருக்கு, ஒன்று வரக்கூடியது ஐபோன், எல்லாமே பேஸ்ட் ஆன் செல்ஃபி எடுக்கிறாங்க. யாருமே வேண்டாம், நான் மட்டும் தான் இருக்கணும் அந்த செல்ஃபியில. ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி வித் மீ, தள்ளி போங்கன்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் புகைப்படம்லாம் எடுக்கிறது ரொம்ப அரியுது. புகைப்படத்தை போய் ஸ்டூடியோவில் போய் எடுப்பாங்க. எதுக்குன்னா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு கொடுக்கணும், பொண்ணு பார்க்கறதுக்கு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் புகைப்பட கலைஞர்கள் ஆகிட்டோம். ஆனால் அந்த புகைப்பட கலைஞர்கள் கூட எப்படி உருவாக்குகிறாங்கன்னா, ஐபோன், ஐபேட், ஐபாட், மை செல்ஃப், ஐ பாட் இட், இது என்னுடையது. ஸோ ஒரு செல்ஃபிஷாக இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செல்ஃபிஷ் கம்யூனிட்டிக்கு மத்தியில தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கு உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உம்மத் என்பது சாதாரணமானது கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை வாழ்ந்து காட்டினார்களோ, அல்லாஹ்விடம் பெற்றக்கூடிய அந்த திருமறை திருக்குர்ஆனுடைய அந்த மிகப்பெரிய அதிசயங்களை, அந்த அதிசயத்தை உலகத்திற்கு எடுத்துரைத்து
வெறும் எடுத்துரைத்தது மட்டுமல்ல, தானும் பின்பற்றி மற்றவர்களும் அதன் பக்கம் அழைப்பதற்காக ஒரு சிறந்த முன்மாதிரியை அனுப்பினான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதற்காகத்தான் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா அர்ஸல்னாகா இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அழைக்கின்றான். நிச்சயமாக நீங்கள் அண்ட சராசரங்களுக்கும் படைக்கப்பட்ட ஒரு ரஹ்மத், ஒரு அருட்படையாக இருக்கின்றீர்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பட்டம் ஒரு அழகிய முன்மாதிரி. நண்பர்களோட எப்படி இருக்கணும், பணியாட்களோட எப்படி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தோட ரைட்ஸை பத்தி பேசுறாங்க. சில்ட்ரன் ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ், ஒர்க் ரைட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லா ரைட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியா யூ வில் ஃபைண்ட் இன் தி லைஃப் ஆஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த இளம் படை, எங்களுடைய உஸ்தாத் உருவாக்கக்கூடிய இளம் படை, இந்த இளம் படை சாதாரணமான படை கிடையாது. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்குவதற்காக என்று உங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். இப்ப மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், வெறும் மீளாதல் மட்டுமல்ல, வெறும் நீங்க கல்வி கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வார்த்தையும், உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த கேட்டகரியில வருவீங்க. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அந்த கேட்டகரியில நீங்க வரணும்னா, அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையோடு என்னுடைய முதல் உரை புரிதான் நடந்துகிட்டு இருக்கு. உஸ்தாத் எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன், ஏன்னா இன்னொரு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நடுவில் ஒரு வக்ஃபா, ஒரு இன்டர்வெல் கொடுத்து நீங்க பேசுங்க விட்டுட்டு, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து எப்படி ரசிப்பாங்களோ அது மாதிரி என்னை மேடையை உட்கார வச்சுட்டு அவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுக்கு முதலாவதாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றேன். என்னுடைய இந்த ஆல்மா மேட்டர், நான் உங்களோடு ஒருவளாக இருந்து நான் சொல்லக்கூடிய என்னுடைய முதல் முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, சரித்திரத்தை நீங்க படிக்கிறதோடு விட்டுறாதீங்க. என் தந்தையார் அடிக்கடி சொல்லுவாங்க, சரித்திரத்தை படிக்கிறதுக்காக அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கல. குர்ஆன் இஸ் ஃபுல் ஆஃப் ஹிஸ்டரி, குர்ஆன் இஸ் ஃபுல் ஆஃப் சயின்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் நீங்க சப்ஜெக்ட் பேர் வைக்கிறீங்களோ எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. குர்ஆனை நீங்க வெறும் படிக்காதீங்க. டோன்ட் ஜஸ்ட் ரீட் ஹிஸ்டரி. எங்க ஃபாதர் சொல்லுவாங்க, கிரியேட் ஹிஸ்டரி அப்படின்வாங்க. சரித்திரத்தை படிக்கிறதோடு நிறுத்தி விடாதீர்கள். இளம் தலைமுறையினர்களை நீங்கள் சரித்திரத்தை படைக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உங்களையும் என்னையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், படைக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்திலும் நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் முன்மாதிரி. யூ ஆர் த ஹீரோ. ஹைர உம்மத் ஏன் தெரியுமா? தாமருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். நீங்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பீர்கள், நீங்கள் மக்கள் தவறு செய்வதிலிருந்து நீங்கள் தடுப்பீர்கள், நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்பீர்கள். 3 குவாலிஃபிகேஷன். இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க தான் ஹைர உம்மத். சோ இந்த காலகட்டத்தில் LGBTQ ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓரின சேர்க்கை இஸ் a trend. அதுக்கு நம்முடைய பதில் என்ன? நேற்றைய தினம் ஒரு டயலாக் நடந்துச்சு மயிலாப்பூர்ல. நானும் என்னுடைய மரியாதைக்குரிய கணவர் முசஃபர் ஹாஜர் மட்டும்தான் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட்டத்தில். எதிரில் இருந்தவர்கள் எல்லோரும் அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய மைய பகுதி மயிலாப்பூரில் நின்று அழைச்சாங்க பேசுறதுக்கு, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி பேசுறதுக்கு. அப்ப அவர்களிடம் சென்று பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பேசினோம். அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தான். இப்ப மனுஷர்கள் தானே. அப்ப நம்ம போய் அங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது how many of us are ready? அந்த திறமை நம்ம கிட்ட வேண்டாமா? அந்த ஆற்றல் நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் நம்ம கிட்ட அறிவை கொடுக்கலையா? we are not lesser than anybody in the world. அப்ப இந்த பெண்ணம்பரிய சமுதாயம், எங்க தந்தையார் சொல்லுவாங்க, கிள்ளுக்கீரை கிடையாது. நம்ம மைனாரிட்டி, நான் சிறுபான்மை, பெக்கிங் போரோட போகாதீங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வாங்கக்கூடிய கையை விட வழங்கக்கூடிய கை மேன்மையானதுன்னு சொல்றாங்க. எப்ப நாங்க வழங்கக்கூடியவர்களாக ஆக போறோம்? when are we going to be contributors? என்னுடைய humble message to this entire warriors of Allah subhanahu wa ta'ala, let us not be consumers, let us be contributors. We have been created to be contributors. அப்ப கான்ட்ரிபியூட்டர்ஸ்களாக மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாபெரும் பொக்கிஷம், இருளகத்தினுடைய சர்தார்
அல்ஹம்துலில்லாஹ். அந்த புர்தாவை நீங்கள் இந்த மௌனத்துடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் கூலி எடுத்து போகுது. அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய பொக்கிஷம், எவ்வளோ பெரிய ரஹ்மத், எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய சலாமத், அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே. நம்ம ஏன் யாரை விட குறைஞ்சு போனோம்? நம்ம ஏன் மற்றவர்களிடம் போய் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கணும்? we have to be the leaders. அந்த லீடர்ஸ் ஆகணும் என்ற எண்ணத்தோடு இந்த மீளாத மாநாடு முடிந்து நாளை நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உஸ்தாதும் உங்களுடைய பெற்றோர்களும் மறுமையில் அல்லாஹ்விடம் நமக்காக என்று அவர்கள் பெருமைப்படக்கூடிய விதத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கு அல்லாஹ் வழிவகுப்பானாக. பார்ட்டிங் மெசேஜ்: சரித்திரத்தை நீங்கள் படிக்காதீர்கள், படிப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள், சரித்திரத்தை படைக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவரையும் என்னையும் ஆக்குவானாக என்று துஆவோடு வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.